அகண்டா 2 தாண்டவம் பாலையா ஃபேன்ஸ்க்காக எடுக்கப்பட்ட படம்னு தாங்க சொல்லணும். இந்த படத்தில் பாலையாவோட ஃபன்னி ஃபைட்ஸாக இருக்கட்டும், ஃபன்னி டான்ஸு, அவரோட இங்கிலீஷில் டைலாக் டெலிவரி, இந்த மாதிரி எல்லா விஷயங்களுமே மிஸ் பண்ணாமல் படத்தில் எல்லாமே இருக்குது. அதனால் கிளைமேக்ஸில் வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு உனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நான் கண்டிப்பாக வருவேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. ஸோ அதே மாதிரி இந்த படத்துலேயும் அந்த பொண்ணுக்கு பிரச்சனை வருது. ஸோ இவர் வர்றாரு. இந்த படத்தில் அந்த பொண்ணுக்கு மட்டும் பிரச்சனை வரல, நம்ம தேசத்துக்கே பிரச்சனை வர்றதா சொல்லி கொண்டு வந்திருப்பாங்க. நம்மளோட எதிரி நாடுகள் வந்து இந்தியாவை அழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பயோவார் உருவாக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு வைரஸை பரப்பிடுறாங்க. ஸோ அந்த வைரஸ்னால் மக்கள் எல்லாம் எப்படி பாதிக்கப்படுறாங்க, அது வைரஸ்க்கு மருந்து கண்டுபிடிச்சாங்களா, இதை பாலையா ஸ்டைலில் பாலையா எப்படி வந்து அதை காப்பாற்றினார். இதில் வந்து அம்மா சென்டிமெண்ட், சனாதானம் இப்படின்னு சொல்லி சில விஷயங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது. தமிழ் படத்தில் ஆக்ஷன் சீன்ஸு நிறையாவே இருக்குது. நம்ப முடியாத ஃபைட்ஸு நம்ப முடியாத அளவுக்கு இருக்குது. படத்தில் பாலையா ஒரு 10 வில்லனுகளை கையில் தூக்கி பிடிச்சிக்கிட்டே லென்த்தி டைலாக் பேசிட்டு வர்ற மாதிரியும், ஓவராலாக பார்க்கும்போது படம் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை தான் நமக்கு கொடுக்குது. பாலையா ஃபேன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். பாலையா படம்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணுன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம்.